சிம்மத்தில் ராகு இருந்தால் 12 லக்னங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராகு எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அதில் ராகு சிம்மத்தில் இருந்தால் 12 லக்னங்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஷ லக்னத்துக்கு ராகு சிம்மத்தில் இருந்தது அப்படின்னா அவர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தீய வழியில் நிறைய விஷயங்கள் செல்லுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. சினிமா ரிலேட்டடாக அவர் பெரிய உயர்ந்த இதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரிஷப லக்னத்திற்கு 4ஆம் வீடாக இருக்கிறதுனால அவர் ரொம்ப அழகான பங்களா, கலைநயமாக பங்களா கட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. மிதுன லக்னத்திற்கு 3ஆம் வீடாக இருக்கிறதுனால கலை சார்ந்த விஷயமா அடிக்கடி வெளியே செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடக லக்னத்திற்கு 2ஆம் வீடாக இருக்கிறதுனால சினிமா வழியில் அவருக்கு சினிமா அரசியலில் நல்ல பெரிய ஆளாகி நல்லா பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிம்ம லக்னத்திற்கு 1ஆம் வீடாகவே இருக்கிறதுனால அவர் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியது தாம் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கன்னியா லக்னத்திற்கு 12ஆம் வீடாக இருக்கிறதுனால சினிமா, கலை இந்த மாதிரியான விஷயங்களில் அமௌண்ட்டு போட்டு நிறைய லாஸ் பண்ணுறதுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. துலா லக்னத்திற்கு 11ஆம் வீடாக இருக்கிறதுனால அவர் விரும்பின விஷயத்தை தான் செய்வார். அதுலேயும் பார்த்திங்கன்னா நண்பர்கள் வெளியில் அவர் கெட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் நிறைய உண்டு. விருச்சிக லக்னத்திற்கு 10ஆம் வீடாக இருக்கிறதுனால கலை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. தனுசு லக்னத்திற்கு 9ஆம் வீடாக இருக்கிறதுனால ஆன்மீக வழியில் பெரிய சாமியாரான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. மகர லக்னத்திற்கு 8ஆம் வீடாக இருக்கிறதுனால கலை சார்ந்த விஷயங்களில் இன்வால்வ்மெண்ட் ஆகி அது மூலமாக துன்பம் துயரத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதேமாதிரி கும்ப லக்னத்திற்கு 7ஆம் வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் அகங்காரம் பிடிச்ச மனைவி அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே மீன லக்னத்திற்கு 6ஆம் வீடாக இருக்கிறதுனால இதய பகுதியில் வாயு அடைச்சிக்கிறது, இரத்த சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பார்த்திங்கன்னா கிரகம் இருந்த இடத்த வச்சு நம்ம ஒரு இது சொல்கிறோம். இது ஒரு 40% சொல்லலாம். இதில் சுய ஜாதகங்கள் படி அவங்களோட கட்டமைப்பு படி சில வேறுபாடுகள் வரும். இது தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இது கிடையாது. இது ஒரு பொதுவான பலனாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.